பட் இப்போ ஷேவிங்கா ட்ரிம்மிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ப்ரிஃபர் 1 or 2 years ஆன ஐ கூட டாக்டர் நாங்கள் செக்ஸே வச்சுக்கல பிகாஸ் வி ஆர் ஹேவிங் பெயின். மென் விமென் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விமெனுக்கு தான் யூடிஐ ரொம்ப காமன். சில பேர் வந்து ட்ரிம் பண்ணுவாங்க, சில பேர் ஷேவ் பண்ணுவாங்க, சில பேர் வேக்சிங் பண்ணுவாங்க. லுப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ப்ரெக்னென்சி அஃபெக்ட் ஆகுமானா? இந்த டைமில் ரொம்ப இச்சிங்காக இருக்கிறப்போ அதுக்குன்னு தனியாக வாஷ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணணும். பேசிக்லி நம்ம வெஜைனாலேயே அந்த ஒரு நார்மல் பாக்டீரியாவை கில் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ளோரா இருக்குது. ஸோ இந்த வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்டர் கன்சல்ட் அ டாக்டர். See what is the problem, whether it's a fungal infection or a bacterial infection or some local infection. என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. Don't self-medicate. ஸோ இந்த இச்சிங் ஏற்படும் போது ஹேர் ரிமூவல் ஒரு கை கொடுக்கும். ஹேர் அதிகமாக இருக்கிறதுனால தான் இச்சிங் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ஹேர் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நிறைய டைப்ஸும் இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஜெல் எல்லாமே இருக்குது. நீங்கள் எதை மேம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? டெஃபினெட்லி ஹேர் க்ரோத் அங்கே வரும்போது நமக்கு ஒரு இட்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஸோ டெஃபினட்டாக நம்ம அந்த பார்ட்ஸை க்ளீன் பண்ணுறது தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் இல்லையா? வேறு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஒன்று வந்து சில பேர் வந்து ட்ரிம் பண்ணுவாங்க, சில பேர் ஷேவ் பண்ணுவாங்க, சில பேர் வேக்சிங் பண்ணுவாங்க, இப்போ நிறைய பேர் லேசர் கூட பண்ணுறாங்க. பட் இப்போ ஷேவிங்கா ட்ரிம்மிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ப்ரிஃபர் ட்ரிம்மிங். ஏன்னா ஷேவிங்கில் வந்து கட்ஸ் வரும், அந்த இடத்துல கட்ஸ் வரும், அதனால ரெட்னஸ் ஸ்வெல்லிங் வரதுக்கு காமன். இன்னொன்று ஷேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேர் க்ரோத் வந்து ஃபாஸ்டராகவும் இருக்கும், அந்த ஹேர் திக்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்லர்லேயே போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த ஆம்பிட்ஸ் கிட்ட நம்ம அதை ஷேவ் பண்ணியிருந்தோம்னா அந்த ஹேர் க்ரோத் will be more thicker than the normal regular hair growth after a vaccine. ஸோ இதனால வந்து உங்களுக்கு திருப்பி அந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்கும், ப்ரிக்கிங் இருக்கும், it will be more of pricking. ஸோ அதனால ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் த்ரெட்டிங். வேக்சிங்ல என்ன ஆகுதுன்னா அந்த சில lubricants which are using வந்து அது வந்து கொஞ்சம் ரெட்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங் காஸ் பண்ணும். லேசர் இஸ் டெஃபினெட்லி த பெஸ்ட். பட் லேசர் வந்து யூ ஷுட் டூ இட் அண்டர் அ ப்ராப்பர் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்டேஷனோட பண்ணணும். அதுக்கு நிறைய சிட்டிங்ஸ் இருக்கும், அந்த சிட்டிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு தடவை லேசர் பண்ணாவே கம்ப்ளீட்டாக போயிடாது. they will suggest some 3 to 6 சிட்டிங்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூ ஷுட் கோ. பட் பெஸ்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ட்ரிம்மிங் தான். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், மேரிட் ஆனவங்க ஆகட்டும் எல்லாருமே கேட்குறது என்ன அப்படின்னா, லூப்ரிகன்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு செக்ஸ் வச்சுக்கும் போது பெயின் இருக்குது, லூப்ரிகன்ட் இல்லாமல் எங்களால் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. சிலர் கோகோனட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, சில பிராண்டடான லூப்ரிகன்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களோட ஐடியா சஜஷன் என்ன மேம் சொல்வீங்க? லூப்ரிகன்ஸோட அவேர்னஸ் இப்போது நிறைய வந்துருச்சு. இட்ஸ் ஒன் வே குட் தான். ஏன்னா இப்போ யூஸ்வலாக அந்த இனிஷியலாக கல்யாணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சில கேர்ள்ஸ்க்கு வந்து செக்ஸ் இஸ் ஸோ டிஃபிகல்ட் அண்ட் ஃபார் மென் ஆல்சோ டு பாஸ் இட் இன் டு த வெஜைனா. அவங்க ரொம்ப அதனால அவங்க செக்ஸே வச்சுக்காம இருப்பாங்க. 1 or 2 years ஆன ஐ கூட டாக்டர் நாங்கள் செக்ஸே வச்சுக்கல பிகாஸ் வி ஆர் ஹேவிங் பெயின். பட் இந்த lubricant வந்து ஒரு மேஜிக் தான். அது இட் ஹெல்ப்ஸ் them to freely have sex. பட் நார்மலாக எல்லாருக்கும் lubricant தேவை இருக்காது. பிகாஸ் நம்ம இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்போது ஒரு அரசல்லையே நமக்கு வந்து அந்த lubricant செக்ரீஷன் நம்ம பாடியே ப்ரொடியூஸ் பண்ணும். சில பேருக்கு வந்து அது இருந்துமே அது அவங்களுக்கு போதாதவங்களுக்கு தான் நம்ம lubricant சஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் எல்டர்லி விமன் who are actively sex, அப்போ இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறையிறதுனால அந்த ஏரியாலாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ அவங்களுக்கு இந்த lubricant வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் ஆகும். lubricants யூஸ் பண்ணுறதுனால ப்ரெக்னென்சி அஃபெக்ட் ஆகுமானா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் lubricants will have some water based lubricants யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் இருந்தாலுமே there are lots of studies and evidence which suggest that அந்த ஸ்பெர்ம் விந்தோட தன்மை வந்து அதனால அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நிறைய எவிடன்ஸ் அண்ட் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் lubricants வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணும் போது we don't suggest lubricant. And definitely coconut oil is a no. ஓகேவா? ஸோ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா lubricant அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். உங்களுக்கு அந்த இமீடியட்லி ஆஃப்டர் மேரேஜ் இஃப் யூ ஹேவிங் எனி ப்ராப்ளம் இன் செக்ஸ் ஆர் ரெகுலர் செக்ஸ் அப்போ உங்களுக்கு அந்த lubricant பத்தலை அப்படின்னும் போது யூ கேன் டெஃபினெட்லி ஹேவ் lubricant. வாட்டர் பேஸ்ட் lubricants எப்பவுமே பெட்டர். இப்போ சமீபமாக நிறைய பேர் யூடிஐன்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சமீப காலமாக இல்லை, யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து விமனோட ஒரு காமன் ப்ராப்ளம். விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விமனுக்கு தான் யூடிஐ ரொம்ப காமன். ஏன்னா அந்த யூரித்ரா, அந்த யூரின் போகிற அந்த பேசேஜ் வந்து விமனுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி காமன் ஃபார் அ கேர்ள் சைல்டுலேருந்து டு அன் எல்டர்லி விமன். ஸோ இது எல்லா ஏஜ் குரூப்லேயுமே யூடிஐ காமன்.
ஃபர்ஸ்ட் யூடிஐ அப்படிங்கிறது வந்து நம்ம தண்ணி நிறைய குடிச்சாவே, தட் இஸ் 2 to 3 liters ஆஃப் வாட்டர். அது குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம சொல்றது ரொம்ப ஈஸி, பட் நம்மளே அதை குடிப்போமானா நோ தான். பிகாஸ் we are always in an air conditioned room, we don't need water so much. பட் ஆனால் அந்த அளவுக்கு வாட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் டியூரிங் த menstrual cycle, during your sexual activity, cleaning is very important. நம்ம இப்போ இந்த வெஸ்டர்ன் டாய்லெட், வெளியில் காமன் பாத்ரூம்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து யூடிஐ ரொம்ப காமனாக வரும். ஏன்னா இட் ஸ்ப்ரெட்ஸ். அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வில் ஸ்ப்ரெட். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் நீங்கள் அந்த கம்போர்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி யூ க்ளீன் தட் ஏரியா அண்ட் தென் யூ சிட். அண்ட் க்ளீனிங் ஷுட் ஆல்வேஸ் பி ஃப்ரம் ஃப்ரண்ட் டு பேக். ஓகேவா? ஸோ நிறைய தண்ணி அண்ட் க்ளீனிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யூடிஐ ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, நிறைய தண்ணி குடிச்சும் உங்களுக்கு அது சரியாக ஆகலை அப்படின்னா, இமீடியட்லி கோ see a டாக்டர். அவங்க யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் வந்து டாக்டர் போன தடவை எங்களுக்கு இதுதான் கொடுத்தீங்க, அதனால நாங்கள் அது செல்ஃப் மெடிகேட் பண்ணோன்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது ஆல்வேஸ் செக் யுவர் யூரின் அண்ட் அதில் என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல கெட் த ட்ரீட்மெண்ட். யூடிஐயோட சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெயின் இருக்கும், யூரின் போகும்போது வலி இருக்கும், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும், சில பேருக்கு ஃபீவர் வரும், சில பேருக்கு பிளட்டு கூட வரும் யூரின்ல. ஸோ அதனால வந்து பிளட் எல்லாம் வந்தால் பயப்படக்கூடாது. இட் இஸ் நாட் சம்திங் கேன்சரஸ் ஆர் சம்திங், பட் இட் வில் பி அ யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி காமன் இன் விமன் தான்.